வணக்கம் நண்பர்களே. இன்று ரிலீஸ் ஆகி இருக்கும் அனந்தன் காடு படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா? படத்தோட கதை 1981 இலங்கையில் நடந்த போர்க்காலத்தை பின்னணியாக வைத்து ஆரம்பிக்கிறது. அந்த போரில் தன்னோட குடும்பத்தையே இழந்த ஒரு ஈழத்தமிழராக ஆர்யா நடித்திருக்கிறார். அங்கிருந்து உயிர் தப்பி இந்தியாவுக்கு வந்து தமிழகம் கேரளா எல்லை பகுதியில் வாழ ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் இந்திரன்ஸ் தலைமையில ஒரு முன்னாள் கூலிப்படை அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இசைக்குழுவா வாழ முடிவு பண்றாங்க. சில சூழ்நிலைகளால் ஆர்யா அவங்களோட சேர்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுதான் படத்தோட கதை. படத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னா கதைக்களம். ஆரம்பத்திலேயே நம்மளை கதைக்குள்ள இழுத்துடுது. ஆனா கதை நகர நகர சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் குழப்பம் வருது. திரைக்கதை விறுவிறுப்பா போனாலும் அந்த தெளிவு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆர்யா இந்த படத்துல ரொம்ப உணர்ச்சி பூர்வமான நடிப்பு கொடுத்திருக்காரு. குறிப்பா குடும்பத்தை இழக்கும் காட்சிகள் மனசை கணக்க வைக்குது. அதே மாதிரி இந்திரன்ஸும் செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ப்ரீ கிளைமாக்ஸ் காட்சிகள்ல அவரோட நடிப்பு தனியா கவனிக்க வைக்குது. ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் படத்துக்கு நல்ல பலம். சண்டை காட்சிகள் விறுவிறுப்பா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல தேவைக்கு அதிகமா கட் பண்ணிருக்காங்கன்னு தோணும். இப்போ பிளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ஆர்யாவோட நடிப்பு, இந்திரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஒளிப்பதிவு, பின்னணி இசை எல்லாமே நல்லா இருக்கு. மைனஸ் பாயிண்ட்ஸ்: திரைக்கதையில தெளிவு இல்லாதது, சில எமோஷனல் காட்சிகள் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாதது, சில லாஜிக் குறைகள். மொத்தத்துல சொல்லணும்னா அனந்தன் காடு நல்ல கதையோட வந்திருக்கிற படம். ஆனா அந்த கதையை இன்னும் தெளிவா சொல்லியிருந்தா கண்டிப்பா இன்னும் நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கும். ஒரு முறை பார்த்துட்டு நீங்களும் உங்க கருத்தை சொல்லலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய தமிழ் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.